ரம்ஜான் பண்டிகை இன்று நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமியர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ரம்ஜான் பண்டிகையையொட்டி தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தவிக தலைவர் விஜய் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து உள்ளனர். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அண்ணாமலை, கூட்டணி குறித்து நான் எதுவும் பேச விரும்பவில்லை. கூட்டணி குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதை இறுதி முடிவாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்தார். அப்போது அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என தெளிவாக இருக்கிறேன் என்றும், அவ்வாறு இருப்பின் ராஜினாமா செய்வேன் என்று கூறினீர்களே என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை, எனது நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை. எப்போதும் பேச்சை மாற்றி பேசுபவன் நான் இல்லை என்று தெரிவித்தார். ரம்ஜான் பண்டிகையையொட்டி ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து உள்ளனர். பிரதமர் மோடி தனது வாழ்த்து செய்தியில், புனித ரமலான் நம் சமூகத்தில் நம்பிக்கை, நல்லிணக்கம், கருணை ஆகியவற்றை மேம்படுத்தட்டும் என்று தெரிவித்து உள்ளார். ரம்ஜான் பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்படும் நிலையில் இன்று வங்கிகள் வழக்கம் போல் செயல்படும் என ரிசர்வ் வங்கி அறிவித்து உள்ளது. 2024-25 நிதியாண்டுக்கான கணக்குகளை முடிக்க வேண்டியுள்ளதால் வங்கிகளுக்கு விடுமுறை இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டென்மார்க்கிடம் இருந்து கிரீன்லாந்தை வாங்கப் போவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இது தொடர்பாக கிரீன்லாந்து பிரதமர் வெளியிட்டுள்ள ஃபேஸ்புக் பதிவில், அமெரிக்கா கிரீன்லாந்தை பெறும் என ஜனாதிபதி ட்ரம்ப் கூறுகிறார். அமெரிக்காவால் எங்களை வாங்க முடியாது. நாங்கள் வேறு யாருக்கும் சொந்தமானவர்கள் அல்ல. நமது எதிர்காலத்தை நாமே தீர்மானிக்கிறோம் என பதிவிட்டு உள்ளார். தென் பசிபிக் பெருங்கடலில் டோங்கா தீவு அருகே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.0 பதிவானது. இதனால் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டு பின்னர் திரும்ப பெறப்பட்டது. நேற்று கவுகாத்தியில் சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதின. இப்போட்டியில் முதலில் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 182 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 183 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சிஎஸ்கே அணி 176 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. நேற்று கவுகாத்தியில் சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதின. இப்போட்டி தொடங்குவதற்கு முன்னதாக MS தோனிக்கு BCCI நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தது. IPL சீசன் தொடங்கியது முதல் கடந்த 18 ஆண்டுகளாக தொடர்ந்து விளையாடி வரும் தோனியை கௌரவிக்கும் வகையில் BCCI செயலாளர் தேவ்ஜித் சைக்கியா நினைவு பரிசு வழங்கினார்.